ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சேமியா அடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் இங்கே வந்துட்டு 1 கப்பு ரவை லேசாக வறுத்து எடுத்திருக்கேன். 1 கப்பு இந்த பொடி சேமியா இருக்குது இல்லைங்களா, உடைச்ச சேமியா லேசாக வறுத்து அதையும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கப்பு தயிர் எடுத்துகிட்டு இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இருக்கணும். இப்போ இது போல் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு இதில் ஒரு கொத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், துருவுன கேரட் 1 கைப்பிடி, பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா மல்லித்தலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண வரும். இந்த சேமியா அடை செஞ்சு பாருங்கள். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி வேணாலும் இதுக்கு தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அடுப்பில் தோசை தவா வச்சுட்டு எண்ணெய் லேசாக ஊற்றிட்டு சேமியா இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே சுற்றியும் தூவி விட்டுக்கோங்க. சின்ன அடையாக தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நடுவில் சேமியாவை சுற்றியும் போட்டு விட்டுட்டு கையில் சும்மா கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இது போல் தட்டிக்கோங்க. அடை மாதிரி கையிலையே தட்டலாம். நான் வந்து தோசை கரண்டியில் தட்டிக்கிறேன். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மேலேயும் கொஞ்சம் சேமியா போட்டு விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட இந்த அடை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சேமியாவோட அப்படியே சாப்பிடும்போது மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சு சுடுங்க. 2 பக்கமும் பொன்னிறமாக சுட்டு எடுத்தால் போதும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்துட்றேன். இப்போ கையில் ஒன்று நான் போட்டு காட்டுறேன். கையில் தட்டி போட்டு காட்டுறேன். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு சட்னி வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி கூட வேணாலும் சாப்பிட்லாம். சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான சேமியா அடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.